ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நல்லா அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். வெங்காயம் நல்லா வணங்கிரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வணங்கிடணும். தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வணங்கி வந்துடணும். இப்போ நம்ம பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியை மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, மிளகு பொடி, மட்டன் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தலைகளை சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் புதினாவையும் அதுவும் நல்லா தலைகள்லாம் நல்லா வணங்கி வந்துடணும். இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட ஒரு 5 முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறி விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி கறியை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். கறியை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கட்டும். கறியை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த கறி வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, தண்ணி வேணும்னாலும் சரி, பொடி வேணும்னாலும் சரி, உப்பு எது வேணாலும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு அப்படியே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சமும் காரமும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி கறி வேக வச்சு தானே வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா விசில் அடங்கினதும் மூடி ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான். மட்டன் குழம்பு எப்படி நல்லா வந்திருக்கான்னு பாருங்கள். நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி.